வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், ஜடாயுகான் படலம். அகத்திய முனிவரின் ஆசிரமத்தை விட்டு புறப்பட்ட ராமலக்ஷ்மணரும் சீதையும் நதிகளையும் மலைகளையும் காடுகளையும் பலக்காத தூரம் கடந்து சென்றார்கள். அப்படி செல்கையில் வழியில் அவர்கள் கழுகுகளுக்கு அரசனாகிய ஜடாயுவை கண்டார்கள். ஜடாயு தன் சிறகுகளை விரித்து கொண்டு அப்பொழுது ஒரு மலையுச்சியில் தங்கியிருந்தான். அவன் பாலசூரியனைப் போல் காணப்பட்டான். அவனுடைய சிறகுகள் சூரிய கிரணங்கள் போல் ஒளி வீசின. அவன் மந்திரமலையைப் போலவும் காட்சி தந்தான். நீல நிற மலையை பவழக்கொடிகள் அழகு செய்வது போல அவனுடைய கால்களின் செந்நிறம் அவனுடைய மேனியை அழகுபடுத்தி கொண்டிருந்தது. அவன் பரிசுத்தம் உடையவன், மிக்க கல்வியும் தெளிந்த கேள்வியும் உடையவன், சத்தியத்தை உடையவன், குற்றமில்லாதவன், மதிநுட்பம் கொண்டவன், ஆராய்ச்சியை உடைய ஆலோசனையால் அறிபவனைப் போல அதிக தூரத்தில் உள்ளவற்றையும் காண்கின்ற சிறிய கண்களை உடையவன். அவன் கொடிய அரக்கரை கொன்று அவர் உயிரையை கூற்றுவனுக்கு விருந்தளித்து அவர்கள் உடலை தன் சாதிக்கு ஏற்ப உண்டு வாழ்வதால் அவனுடைய மூக்கு ஐராவத யானையின் அங்குசம் போல கூர்மையாக விளங்கிற்று. மேலும் அவன் தோல் மேருமலையைப் போலவும் சிரசு அதன் சிகரம் போலவும் தலையில் சூடியிருந்த கிரீடம் சூரியனைப் போலவும் விளங்க அவன் கழுத்தில் நவரத்தன மாலை அணிந்திருந்தான். அருணனின் புதல்வனான ஜடாயு மிக்க புகழையும் நீண்ட ஆயுளையும் பெற்றவன். மலை பூமியில் அழுந்தும்படி அமர்ந்திருந்த ஜடாயுவின் அருகில் வந்தார்கள் ராமலக்ஷ்மணர். அவனை மீண்டும் பார்த்து அவர்கள் தங்கள் மனதிற்குள் சந்தேகம் கொண்டார்கள். இவன் நம்மை அழிப்பதற்காக பறவை வடிவம் கொண்டு வந்திருக்கும் ராட்சசனாக இருக்க வேண்டும், இல்லையேல் மிக்க வலிமையுடைய கருடனாவான் என்று எண்ணியபடி அவனையே பார்த்து கொண்டு நின்றார்கள். அதே சமயம் ஜடாயு, சடாமுடி கொண்டிருக்கும் இவர்கள் முனிவர்களோ? அப்படியென்றால் இவர்கள் கையில் வில்லேந்திருக்கின்றார்களே, ஆதலால் இவர்கள் தேவர்களோ? இந்திரன் முதலிய தேவர்கள் யாவரையும் எப்பொழுதும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் நான் பார்த்து அறிந்து கொள்ளுவேன். சக்கராயுதம் கொண்ட விஷ்ணுவும் விரும்பிய வரங்களை கொடுக்கின்ற பிரம்மனும் மழுவாயுதமுடைய சிவனும் கூட எனக்கு முன் ஒளிய மாட்டார்கள். அவர்களை நான் எப்பொழுதும் பார்ப்பேன். மன்மதனையும் நான் என் கண்களால் பார்த்திருக்கின்றேன். தாமரை போல சிவந்த கண்களையும் பெரிய கைகளையும் உடைய இந்த வீரர்களின் தாமரை போன்ற அழகிய பாதங்கள் பட்ட தூளிக்கும் அவன் ஒப்பாவான் என்று என்னால் அறிய முடியவில்லையே. இவ்வீரர்கள் யாராக இருப்பார்கள்? 3 லோகங்களையும் தமக்கு உரிமையாக்கிக் கொள்ளக்கூடிய உத்தம புருஷ லட்சணங்கள் இவர்கள் மேனியிலே தெரிகின்றது. தாமரை மலரில் தோன்றிய திருமகள் போன்ற பெண்ணுடன் வந்துள்ள இந்த வீரர்களை யார் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே. இவர்களை பார்த்தால் ஒருவாறு எனது நண்பனான தசரத சக்கரவர்த்தியை போன்று இருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து எண்ணினான். பின்பு அவர்களை நோக்கி அன்புடன், நீங்கள் யார் என்று வினாவினான் ஜடாயு. சத்தியமே பேசும் ராமலக்ஷ்மணர் அவனிடம் தங்களை பற்றி ஒலிக்காமல், நாங்கள் தசரத சக்கரவர்த்தியின் மைந்தர்கள் என்று கூறினார்கள். அதை கேட்டதும் ஜடாயுவின் நெஞ்சில் மகிழ்ச்சி பிரவாகம் எடுத்தது. அவன் மேலும் அன்புடன், சக்கரவர்த்தி நலம்தானா என்று கேட்டான். ஜடாயுவுக்கு ராமர் தசரதர் இறந்ததை காரணத்தோடு தெரிவித்தார். அப்படி தெரிவித்ததும் நண்பர் இறந்த துக்கம் நெஞ்சில் அதிக துன்பத்தை கொடுக்க அவன் அறிவு மயங்கி தரையில் விழுந்தான். அதை கண்ட ராமலக்ஷ்மணர் உடனே ஜடாயுவை தழுவி எடுத்து தம் கண்ணீர் கொண்டு நீராட்ட அதனால் அவன் மூச்சை தெளிந்தான். அவனுடைய அறிவும் சிறிது சிறிதாக நன்றாக தெளிந்தது. ஆனாலும் நண்பர் இறந்த துயரம் அவன் நெஞ்சை விட்டு அகலாமல் மலையில் சூழும் பனிமூட்டமாக கவிந்து அவனை வேதனைப்படுத்தியது. அந்த வினாடியில் அவன், அரசர்க்கரசனே, பொய்மைக்கும் பகையானவனே, புகழின் வாழ்வே, உனது புகழுக்கு அரிய தனத்துக்கும் குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்றா குடைக்கும் பொறுமைக்கும் தோற்று போன கற்பகமும் சந்திரனும் பூமியும் கழித்து வாழ வறியவரும் நல்லறமும் நானும் இனி வருந்த எங்களை விட்டு நீ போனாயோ? உலகங்களுக்கெல்லாம் நாயகனே, என் மனதை பரிசோதிக்கும் பொருட்டு இந்த உலகத்தை விட்டு நீ போனாயோ? நான் பாவத்தொழிலை உடைய விலங்காய் இருக்கின்றேன். ஆகையால் நட்பில் இருந்தும் தவறியவனாகி உன் மரணத்தை கெட்டறிந்த பின்னும் உயிர் விடாமல் இருக்கின்றேன். தயிர்கட்டியை உடைத்து சிதறடிக்கின்ற மத்து போல உலகங்களை வருத்தி சிதறடித்த சம்பாசுரனை வென்ற பொழுது உனக்கு உதவி செய்தேன்.
அதனால் அப்போது போர்க்கான வந்திருந்த மன்னோரும் மின்னோரும் அறியும்படி என்னை பார்த்து நீ உயிர் நான் உடல் என்று கூறினாய். உன் வார்த்தைகள் பொய்யாகுமோ? அப்படி இருக்க பகுத்தறிவில்லாத யமனார் இந்த பூமியில் உயிர் இருக்க உடலை சொர்க்கத்துக்கு கொண்டு போனாரே என்று புலம்பியவன், சட்டென்று அன்பர் இறந்த காலத்தில் மண்ணில் விழுந்து புரண்டு அழுதல் பெண்களுக்கே உண்டானது. அவ்வாறு அழுவது விட்டு எரியில் புகுவதே தனக்கு இப்போது செய்யத்தக்க செயல் என்று எண்ணி தன் அழுகையை நிறுத்தினான். பின்பு அவர்களை பார்த்து, குமாரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். தக்கனுடைய மனைவியின் வயிற்றில் 50 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களில் ஒரு வகுப்பாக சேர்ந்த 13 பெண்களை காசியபர் மணந்து கூடினார். அந்த பெண்களுள் சிறந்தவரான அதிதி 33 கோடி தேவர்களை பெற்றாள். திதி 66 கோடி அசுரர்களை பெற்றாள். மனு தனுதானவர் முதலியவர்களை பெற்றாள். மதி மனிதர்களான பிராமணனை முகத்திலிருந்தும், சத்திரியர்களை தோள்களிலிருந்தும், வைஷ்யரை தொடையிலிருந்தும், சூத்திரரை பாதங்களிலிருந்தும் முறைமுறையாக பெற்றாள். சுரபி பசுக்களுடனே இன்னும் உள்ளனவாகி பிற சராசரங்களையும் பெற்றாள். குரோதவசை கழுதைகளையும் மான்களையும் ஒட்டகங்களையும் பெற்றாள். விந்தை, இடி, மின்னல், அருணன் ஆகியவற்றுடன் கருடன், கோட்டானம், பருந்தும் முதலான பெரிய பறவைகளை பெற்றாள். தாம்பிரை ஊர்க்குருவிகளையும் கௌதாரிகளையும் காடைகளையும் முதலிய பிற பலவற்றையும் பெற்றாள். கழைக்கொடியும் செடியும் முதலாக காணப்படுகின்றவற்றை எல்லாம் பெற்றாள். கத்துரு பல தலை சர்ப்பங்களை எல்லாம் பெற்றாள். சுதை ஒரு தலை நாகங்களிலே எல்லாம் பெற்றாள். அரிஷ்டை, ஓணானும் உடும்பும் மணிர்பிள்ளைகளும் முதலானவற்றையெல்லாம் பெற்றாள். இலை நீர்வாழ்வனவாகிய பலவற்றையும் பெற்றாள். இப்படி இவர்கள் விதிமுறையே பெற்றார்கள். அவர்களுக்குள் விந்தையின் மகனாகிய அருணன் அரம்பையை கூட நான் இந்த உலகத்தில் உதித்தேன். அருணனின் புத்திரனாகிய நான் என்னுடைய தந்தை செல்கின்ற உலகங்களுக்கெல்லாம் செல்லும் தன்மையை பெற்றுள்ளேன். ஆங்கா சக்கரத்தை உலகம் முழுவதும் பகைவர் அழியும்படி செலுத்திய சக்கரவர்த்திக்கு நான் இனிய பிராண சிநேகிதன். தேவர்களுடனே மற்ற சாதிகளையும் வகைப்படுத்திய காலத்திலே வந்து தோன்றியவன். கழுகுகளுக்கு அரசன், சம்பாதி என்பவனுக்கு பின்னே தோன்றியவன். என் பெயர் ஜடாயு என்று தன் கதையை கூறி முடித்தான். ஜடாயுவின் கதையை கேட்ட ராமலக்ஷ்மணர் அவனுடைய பெருமையை அறிந்தார்கள். அவனை நோக்கி கைகுவித்து அஞ்சலி செய்த வண்ணம் தந்தை இறந்தது எண்ணியதால் துயர் கண்ணீரும், தந்தையே மீண்டும் வந்தார் போலும் என்று நினைக்கும்படி அளவுக்கு அன்புள்ள ஜடாயுவை காணும்படி நேர்ந்ததால் மகிழ்ச்சி கண்ணீரும் மாறி மாறி தோன்ற நின்றார்கள். அப்படி நின்ற அவர்களை ஜடாயு தன்னுடைய 2 சிறகுகளாலும் நன்றாய் தழுவிக்கொண்டு, பிள்ளைகளே, நீங்களே தீவினையுடைய எனக்கும் இறந்த பின்பு செய்ததற்குரிய கடமைகளை செய்யுங்கள். எங்கள் 2 உடம்புக்கும் ஓர் உயிராகிய தசரதர் பிரிந்து போன பின்பும் நான் உயிரோடு இருந்தால் அந்த துன்பத்தை மறக்க மாட்டேன். ஆகவே நான் நெருப்பில் குதித்து உயிர் திறக்கப் போகிறேன் என்றான். அதனை கேட்ட அரசகுமாரர்கள் இருவரும் கண்களில் நீர் பெருக, எங்களை காத்தருள வேண்டிய தந்தை தம்முடைய சத்தியத்தை காப்பதற்காக தேவலோகம் சென்றார். தந்தையின் ஸ்தானத்தில் உள்ள பெருமானே, நீரும் எம்மை கைவிட்டு சென்றால் எங்களுக்கு வேறு துணை இல்லையே. அதனால் நீர் உயிர் நீங்காது எம்மை காத்தருள்வீர். தாய் தந்தையரை விட்டு பிரிந்து வனம் வந்ததால் நாங்கள் பெரும் வருத்தம் அடைந்திருந்தோம். உம்மை இப்போது கண்டதால் அந்த வருத்தம் நீங்கினோம். அப்படிப்பட்ட நீர் எம்மை விட்டு பிரிந்து செல்லுதல் சரியோ என்று ஜடாயுவை கேட்டார்கள். ஜடாயு அதை கேட்டு சற்றே சிந்தித்து பார்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த முடிவுடன், பிள்ளைகளே, நான் இப்பொழுது இறப்பதற்கு உங்களுக்கு சம்மதமில்லை என்று அறிந்தேன். ஆனாலும் நீங்கள் அயோத்தியாபுரிக்கு போய் சேர்ந்த பின்பு நான் சக்கரவர்த்தியிடம் போய் சேர்வேன் என்று அவர்களை பார்த்து கூறினான். மேலும் அவன், சக்கரவர்த்தி வானகம் சென்றார். அந்த ராஜ்யம் உங்களுக்கே இப்பொழுது உரியது. அதனை ஆளாமல் வீரர்களாகிய நீங்கள் காட்டுக்கு என்ன காரணத்தால் வந்தீர்கள் என்று அறிவு நீங்க இப்படி காட்டுக்கு வந்து வருந்துவது எண்ணி மிகவும் வெதும்புகின்றது. ஆகையால் நடந்த நிகழ்ச்சிகளை மறைக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களை கேட்பது நிகழ்ந்த நிகழ்ச்சி அறிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல. தேவர்களாயினும் அசுரர்களாயினும் பாதாள லோகவாசியாயினும் வேறு எவராயினும் சரி, அந்த ராஜ்யத்தை நீங்கள் பெறாதபடி உங்களுக்கு தீங்கு புரிந்திருப்பாரானால் அவர்களை கொன்று அந்த அரசை மீட்டு உங்களுக்கு கொடுப்பேன் என்றான். இப்படி ஜடாயு கூறியதும் ஸ்ரீராம பிரான் லக்ஷ்மணனை குறிப்பாய் பார்த்தருளினார். அதனை உணர்ந்த லக்ஷ்மணன் தன் சிறிய தாய் கைகேயின் மன விருப்பத்தை ஜடாயுவுக்கு சொன்னான். அது கேட்ட ஜடாயு ராமரை பார்த்து ஓகையுடன், ஆகா,
எத்தனை சிறந்த குணம், எத்தனை சிறந்த குணம்! தந்தையை சத்தியசந்தனாக செய்தாய், தாயின் வார்த்தைகளை தலைமேற்கொண்டு தம்பி பரதனுக்கு நாட்டை தந்தாய். வள்ளலே, உன்னை போல் இந்த உலகிலும் செய்பவர் யார் என்று புகழ்ந்து கூறினான். பின்பு அவன் இதுகாரும் தன் முன்னே பயபக்தியுடன் நின்று கொண்டிருந்த சீதா பிராட்டியை பார்த்தான். அவளை பற்றியும் அறிந்து கொள்ள விரும்பி ராமரை நோக்கி, சக்கரவர்த்தி திருமகனே, இத்தெய்வ பெண் யார் என்று நான் அறிந்து கொள்ளவில்லையே, இவளை பற்றி சொல் என்று கேட்டான். ஜடாயுவின் கேள்விக்கு இளைய பெருமாள் தாடகை வதம் முதலாக ஜனகரின் சிவத்தனு முறித்தது நடுவாக வனம் சேர்ந்தது முடிவாக எல்லாவற்றையும் கூறி ஜானகியை பற்றி தெரிவித்தான். சீதாதேவியை யார் என்று அறிந்த ஜடாயு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அந்த மகிழ்ச்சி நெஞ்சில் குமிழிட, நீங்கள் இந்நங்கையோடு இங்கேயே தங்கியிருங்கள், நான் உங்களை பாதுகாக்கின்றேன் என்றான். அதற்கு ராமபிரான், ஐயனே, அகத்திய முனிவர் வாழ்வதற்கு ஏற்ற இடம் என்று கோதாவரி கரையில் பஞ்சவடி என்ற இடத்தை கூறியருளினார். ஆதலால் அங்கே சென்று வசிக்க விரும்புகின்றோம் என்றார். ஓ, அப்படியா? அந்த பெருமை பொருந்திய இடமும் மிகவும் சிறப்புடையது. நீங்கள் அங்கே தங்கி சிறந்த தவத்தை செய்யுங்கள். வாருங்கள், நான் அந்த இடத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்று சொல்லி உடனே ஜடாயு அவர்கள் மூவரும் தனது வலிய சிறகுகளின் பரந்த நிழலில் பொருந்தி வரும்படி ஆகாய மார்க்கத்தில் பறந்து சென்றான். இவ்வாறு அவன் வழிகாட்ட அவர்கள் பஞ்சவடிக்கு சென்றார்கள். அவர்களை பஞ்சவடிக்கு அனுப்பி வைத்த பின் ஜடாயு தன் இடத்துக்கு திரும்பினான். அங்கே இருந்தபடியே அவன் அவர்களை தன் குஞ்சுகளை பாதுகாத்து வருகின்ற பறவையைப் போல பாதுகாத்து வருபவன் ஆவான். தொடரும். நண்பர்களே, தங்களுக்கு வசியின் வாசிப்புகளை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும், உங்கள் கருத்துக்களையும் எனக்கு பதிவிடவும். நன்றி.